சிஎஸ்கே மேட்சுக்கு போய் தலை தோனியை பார்க்கறதெல்லாம் என் லைஃப் டைம் கோல்னு கூட சொல்லலாம். கரெக்டாக முன்னாள் நாள் நைட் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி 2 டிக்கெட் இருக்கு வேணுமான்னு கேட்டான். நானும் யோசிக்காமல் வாங்கிட்டேன். நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னா நைட் எனக்கு தூக்கமே வரல. நாளைக்கு மேட்ச் போகிறோம், தோனியை போய் நேரில் பார்க்க போகிறோம்னு நினச்சி எனக்கு தூக்கமே போயிடுச்சு. காலையிலே எழுந்திரிச்சு சிஎஸ்கே டிஷர்ட் வாங்க கிளம்பிட்டேன். ஸோ நான் இது 3 டிஷர்ட் தான் பார்த்தேன். 3மே பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஆனால் நான் வாங்கினது இந்த டிஷர்ட் தான். இதுதான் என்னோட லுக். 7:30 மணி மேட்ச்சுக்கு வீட்டில் இருந்து 4:30 மணிக்கே கிளம்பிட்டேன். டிக்கெட்டில் இருக்க கியூஆர் கோட் வச்சு மெட்ரோவில் நிறையா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. ஃபாஸ்ட்டாக ஃப்ரீயாக ஈஸியாக போயிடலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேடியம்க்கு எவ்ரி 5 minutes ஒன்ஸ் ஃப்ரீ ஃபீடர் சர்வீஸும் இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல பார்த்தா ஃபுல்லா நம்ம கூட்டம் தான். இங்கேயே ஃபுல்லா கூடி ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே ஃபீடர் நச்சுன்னு 5 minutesல கரெக்டாக வந்து நின்றுச்சு. கியூவில் நின்று முண்டிட்டு போய் எப்படியோ பஸ்ஸில் எனக்கு ஒரு சீட்டு பிடிச்சிட்டேன். அண்ட் 2 minutesல பஸ் ஃபுல்லாகிடுச்சு. பஸ்ஸையுமே எடுத்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 minutes தான் ஸ்டேடியம். கடகடன்னு கொண்டு விட்டுட்டாங்க. நம்மளோட கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணணுன்னே நம்ம கேட் வந்துருச்சு. அடுத்து வேற ஏதாவது ஒரு மேட்ச்க்கு நீங்கள் போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு மெட்ரோலே போங்க. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாக அவ்வளோ டிராஃபிக். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடும். ஸோ மெட்ரோ தான் ஈஸியஸ்ட் வே. ஸ்டேடியம் சுற்றி அவ்வளோ மக்கள் கூட்டம். எங்கே பார்த்தாலும் எல்லோ தான். என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே எல்லோ கலரில் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம ஊர் சைட்லாம் 10 கிராமம் சேர்ந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருவிழா கொண்டாடினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க இருந்தது ஸ்டேடியமோட வெளியவே இப்படி இருக்குன்னா உள்ளார எப்படி இருக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சிஎஸ்கே ஜெர்சி, கேப்பு, ஃப்ளாகு, தலையில் கட்டுறது, கையில் கட்டுறது எல்லாமே அங்கே வித்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தோட ரேட்டும் நான் சொல்கிறேன். ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா 200 rupees. ஆனால் நிறைய பேர் பார்கெயின் பண்ணி இன்னும் கம்மி ரேட்டுக்கு வாங்கினதை பார்த்தேன். பெயிண்டிங் வந்து 80 to 100 ரேஞ்சில் பண்ணாங்க. ஆனால் டைம் ஆக ஆக நிறைய பேருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ரேட் கம்மியாகவே போட்டாங்க. கேப்பும் ஃப்ளாகும் 100 rupees. ஆனால் தயவு செஞ்சு ஃப்ளாக் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளார போகும்போதே போலீஸ் அந்த ஃப்ளாகோட கம்பை கழட்டிடுவாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் வெறும் அந்த ஃப்ளாக் துணியை மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும். இது ஓகேனா நீங்கள் ஃப்ளாகை வாங்க. நம்ம கேட் வந்து 11, ஸ்டாண்ட் வந்து ஹெச். ஸோ நம்ம ஹெச் அப்பர் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் டிக்கெட் அண்ட் நம்மளை செக் பண்ணி உள்ளார விடுவாங்க. கியூலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாம் ப்ரொசீஜருமே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்ததுனால கடகடன் மூவ் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அடுத்த செக்யூரிட்டி செக்கில் நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணாங்க. அடுத்ததாக பேக் செக், அப்புறம் நம்மளையும் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ஸ்டேடியம் கிட்ட வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு 4-5 இடத்துல நம்ம டிக்கெட்ஸை திரும்ப செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெளியே இருந்து நீங்கள் போஸ்டர்ஸ், பலூன்ஸ்லாம் வாங்க வேணாம், உள்ளாரே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மேலே ஏற விசில் சவுண்டு அப்படியே பறந்தது. லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சன் செட் ஆனதுக்கப்புறம் ஸ்கை அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இங்கே தான் ஃபுட் கோர்ட் இருக்குது. பிரேக்கில் நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டாண்டில் அப்பரில் N13 அண்ட் அங்கேருந்து வியூ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டிவியில் காமிக்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. தோனி என்ட்ரிக்கு சவுண்டை மட்டும் பாருங்கள். ஸ்டேடியம் அதிர்ச்சுங்க. அதாவது லிட்ரலி அதிர்ச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, தோனி அங்கே வச்சிருக்க அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் போது கூட இதே அளவுக்கு சத்தமும் ஆர்ப்பாட்டமும் தான் நாங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மேட்சோட பிரேக்ஸில் அண்ட் முன்னாடி பின்னாடிலாம் ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்க அங்கே ஒருத்தர் கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். குவிஸ் வச்சு அதுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து எல்லாரையும் டான்ஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் வேவ் மாதிரி ஃபுல் ஸ்டேடியமும் பண்ண வச்சு, அப்புறம் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்லாம் க்ரௌடை ஆன் பண்ண வச்சு ஒரு வேவ் கூட க்ரியேட் பண்ணி ரொம்ப என்கேஜிங் அண்ட் ஆக்குபைடாக வச்சுருந்தார் அவர். கோக், பாப்கார்ன், மாங்காய், பீட்சான்னு எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. என்னோட சஜஷன் என்னென்னா அப்போவே வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா பிரேக்கில் அந்த ஃபுட் கோர்ட்டில் க்ரௌடு ஓவர் ஃப்ளோ ஆகுது. பீஸாக்கெலாம் எவ்வளோ பெரிய க்யூ தெரியுமாங்க. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஒரு கப் 50 ரூபா, வாட்டர்மெலனும் 50 ரூபா, அண்ட் பாப்கார்ன் 100 rupees, கோக்கெல்லாம் 50 ரூபா. ஸோ இதுதாங்க அதோட ப்ரைஸ் ரேஞ்ச். ஹோப்ஸே இல்லாமல் மேட்ச் முடிஞ்சிருச்சு, தோத்துட்டோன்னு நினைக்கிறப்போ இந்த மனுஷன் இறங்கினதுக்கப்புறம் ஒருவேளை மேட்ச் ஜெயிப்போமோ, ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கோன்னு ஹோப்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம தலைவர்.
என்னதான் அன்னைக்கு மேட்ச்சில் நம்ம தோத்துருந்தாலும் தோனியோட 200th மேட்ச் as சிஎஸ்கே கேப்டனாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கேமராலலாம் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்மளுக்கு டிவியில் வீட்டில் வருது போல். ஒரு வியூவை விடக்கூடாதுன்னு அந்த பால்கனி வியூவை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டேன். ஓரளவுக்கு ஸ்டேடியமே எம்டி ஆயிடுச்சு. சரி நம்மளும் வீட்டை பக்கம் போவோம்னு நானும் கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் லோயர் ஸ்டாண்ட்லேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம கிளம்பி வரப்போ அங்கே இருந்த டெக்னீஷியன்ஸ் அப்புறம் மித்த வெண்டார்ஸ் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வெளியே வந்து பார்த்தா எனக்கு தலையே சுற்றிருச்சு, அவ்வளோ பெரிய ஜாம். கூட்டத்துலேருந்து வெளியே வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பார்க்கிங் ஸ்லாட்லலாமும் ரொம்ப நிறையவே கூட்டம் இருந்தது. ஆனால் எது எப்படியோங்க, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்த்தாச்சு, தலை தோனியை பார்த்தாச்சு, அவர் அடிக்கிற 6 பார்த்தாச்சு, அவர் லாஸ்ட் ஓவரில் அடிக்கிற 6 பார்த்தாச்சு. வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். மெட்ரோ ரயில் வந்து 1 AM நைட் வரைக்கும் மேட்ச் டேஸ் அன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வீட்டிலேருந்து கூப்பிட்டு அவங்களையும் டார்ச்சர் பண்ணி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. அண்ட் எப்படியோ நைட் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன்.